கால் தூக்க ஒட்டாமல் பிள்ளை அழுது நின்றால் பெற்றவர்க்கு பாரமடி. பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கள்ளர் பயம் எனக்கே என் கண்ணம்மா. கடுகளவு காணாதோ. லௌகீக இச்சைகளின் வழியே செல்லும் புலன்களை கள்ளர் என்று குறிப்பிடுகிறார். இதனால் உலகத்தில் வாழ அஞ்சுகிறார். இதை கால் தூக்க கூடுதில்லை என்று குறிப்பிடுகிறார். பிள்ளை என்று உடம்பையும் பெற்றவள் என்று உடம்புக்கு உள்ளே இருக்கும் ஆத்மாவையும் குறிப்பிடுகிறார். ஆசாபாசங்களில் மூழ்கி புலன்கள் வயப்பட்டு கர்ம வினைகளை உடம்பானது சேர்த்து கொள்ளுகின்ற போது ஆத்மாவை கலங்கப்படுத்துகிறது. அது விளங்க பிள்ளை அழுது நின்றால் பெற்றவர்க்கு பாரமடி என்று பாடுகிறார். புலன்கள் தீய காரியங்களை செய்யாமல் ஆத்மாவையும் களங்கம் சாராமல் ஆசாபாசங்களை பற்றி அச்சம், அதாவது ஆசாபாசங்கள் அகலக்கூடாதா என்கிறார். இதை பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கள்ளர் பயமெனக்கு கடிதனிலே தீராதோ என்று ஏக்கம் தெரிவிக்கிறார். புலன்களாகிய கள்ளர்கள் மனிதனை எளிதாக ஆசை வசப்படுத்தி கர்மங்களை செய்ய வைக்கிறது. வெளியே இருக்கும் திருடர்களால் திருட்டு நடந்தால் மனிதனின் கைப்பொருள்தான் களவாக போகும். ஆனால் புலன்களால் கவரப்பட்டு மனிதன் தீங்கு செய்கின்ற போது தனக்கும் பிறருக்கும் பெரும் பழியை உண்டாக்கி விடுகிறான். புலன்கள் தீங்கை செய்ய தூண்டினாலும் உடம்பே தீங்கை செய்தாலும் அத்தீங்குகள் ஆத்மாவை சார்ந்து அசூயைப்படுத்துவதை கள்ளர் பயத்தால் நடுங்குவதாக குறிப்பிடுகிறார். ஞானிகள் மனிதனின் புலன்களையும் மனதையும் தீங்கான தன்மை கொண்டவைகளாக எண்ணுகிறார்கள். இதன் காரணம் புலன்களும் மனமும் எளிதாக ஆசை என்ற வலைக்குள் விழுந்து மனிதனை பாவியாக்கிவிடும். அவர்களின் தெளிந்த முடிவு புலன்களையும் மனதையும் நெறிப்படுத்தி தூய்மையில் நிர்வகிக்க செய்யுமாறு எங்கெல்லாம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் புலன் தூய்மையை மன தூய்மையை வற்புறுத்துகிறார். கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க ஒட்டாமல் பிள்ளை அழுது நின்றால் பெற்றவர்க்கு பாரமடி. பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கள்ளர் பயம் எனக்கே என் கண்ணம்மா. கடுகளவு காணாதோ. நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.